மறுசீரமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த இடம் உண்டு. தொடர்ச்சியாக நான் இதற்கென்று நாட்களை ஒதுக்கினாலும் கூட அந்த நாட்களில் தோழர்கள் வழக்கம் போல நிறைய நிகழ்வுகளை திணித்து கட்டாயப்படுத்தி அங்குமிங்கும் இழுத்துச் செல்கிற நிலையில் இந்த பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலை தொடர்கிறது. அது ஒரு வகையில் எனக்கு மன அழுத்தத்தையும் தருகிறது. ஒரு நாள் கூட ஓய்வில்லை, ஒரு மணி நேரம் கூட தனிமை இல்லை என்கிற நிலைதான் நீடிக்கிறது. கட்சி பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலையிலும் கூட காதணி விழாவுக்கும் மஞ்சள் நீராட்டு விழாவுக்கும் இல்லத்திறப்பு திருமண நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் பிடிவாதமாக வந்து மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே கிடையாய் கிடந்து அழுத்தம் கொடுத்து இழுத்துச் செல்வதிலேயே தோழர்கள் குறியாக இருக்கிறார்கள். 24 மணி நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதிலே எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் எந்த பணிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது முக்கியமானது. மறுசீரமைப்பு பணிகளுக்கென்று என்னுடைய நாட்குறிப்பேட்டில் நாள்களை குறித்து வைத்தும் கூட அதை தகர்க்கிற வகையிலே அழுத்தம் கொடுக்கிறார்கள். இப்போது கூட பல பேர் வந்து அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். இன்னும் நேரம் ஆக ஆக நூற்றுக்கணக்கிலே வந்து குவிகிறார்கள். அலுவலகத்திலே போய் தலைமையகத்தில் காத்திருந்தால் 1 மணி நேரத்தில் பார்வையாளர்களை முடித்து விடலாம் என்று ஒரு நாளும் எண்ண முடியவில்லை, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 20 மணி நேரமும் பார்வையாளர்களை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் தான் நீடிக்கிறது. இதனை பலமுறை நான் நேரலை வாயிலாக உங்களோடு பேசியிருக்கிறேன். இதில் உள்ள சிக்கல்களையும் எடுத்துரைத்திருக்கிறேன்.